கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 50 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இந்த சாராயம் காய்ச்சின வீட்டு கதவுல பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் தெரியுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 22 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அப்பவும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சின யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் சம்பந்தப்பட்டவன் தான். இதுக்கிடையில திராவிட மாடல் கூட்டத்தை சேர்ந்தவன் தாங்க ஜாபர் சாதிக். இவனும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்புல தான் கைதான. கனிமொழி அக்கா வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிச்சு ஒரு நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. இப்போ இளம் விதவிகள் எல்லாம் குறைச்சிட்டாங்களா என்னவோ தெரியல. இதுக்கு இடையில வந்து இந்த டாஸ்மாக்கு எதிராக போராடின போராளிகள் பூரா எங்க போனாங்கன்னே தெரியல. சமூக போராளிகள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. கள்ளச்சாராயம் எங்கேயோ 1-2 இடத்துல தான் காட்சிக்கு இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கள்ளச்சாராயம் வந்து கள்ளச்சாராயமும் போதைப் பொருளும் இன்னைக்கு ரொம்ப மலிவா சர்வ சாதாரணமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை குடும்பத்தை தெருவில் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல.